Hey guys, ஆன்லைனில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஆர்டிகல்ஸில் வந்து நீங்கள் மோஸ்ட் டிமாண்ட் ஜாப் இன் 2022 அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக டேட்டா சயின்ஸ் ஜாப் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஜாப் ரோலுக்கு வந்துட்டு கரண்ட் மார்க்கெட்டில் அந்தளவுக்கு ஸ்கில்டு பர்சன் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட்க்கு டிமாண்ட் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த டேட்டா சயின்டிஸ்ட் ஜாப் ரோலுக்கு வந்துட்டு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 6 லேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 20 லேக் வரைக்கும் பேக்கேஜ் கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கான மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸுமே கண்டிப்பாக வந்து இந்த டேட்டா சயின்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து தேவைப்படுவாங்க. ஏன்னா அவங்க பிஸ்னஸ் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா சயின்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பர்சன் இருந்தால் தான் அவங்களுடைய பிஸ்னஸ் நீட் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். இதனால தான் ஒரு ஸ்கில்ஃபுல்லான டேட்டா சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. இந்த வீடியோவில் வந்துட்டு ஓடின் ஸ்கூல் வந்து ஒரு பூட் கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஓடின் ஸ்கூல் வந்து ஒரு பூட் கேம்ப் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போவும் அவங்க வந்துட்டு ஒரு பூட் கேம்ப் கண்டக்ட் பண்ணாங்க இந்த டேட்டா சயின்டிஸ்ட்க்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த பூட் கேம்ப் என்ன, அதில் என்னென்ன விஷயங்களும் அவங்க சொல்லி தராங்க, அண்ட் இந்த பூட் கேம்ப்க்கான ஃபீஸ் எவ்வளோ, அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் என்னென்ன மாதிரி கிளாஸஸ்லாம் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க, அண்ட் இந்த பூட் கேம்ப் நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பூட் கேம்ப்லேயே உங்களுக்கு வந்து 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ட்டும் தராங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன், திஸ் இஸ் abin, வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த பூட் கேம்ப் கண்டக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓடின் ஸ்கூல். ஸோ இதில் வந்துட்டு அவங்க என்னென்ன விஷயங்களை ஃபஸ்ட்டு சொல்லி தராங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இதில் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து SQL, பைத்தான் இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் அவங்க சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் டேட்டாவில் வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரியல் டைம் அனாலிசிஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் பைத்தானை யூஸ் பண்ணி டேட்டா அனாலிசிஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பேட்டர்ன் ப்ரிடிக்ஷன், விஷுவலைசேஷன் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லி தருவாங்க. அண்ட் தென் ஒரு அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவில் இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டாவை எப்படி நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கான ப்ரீ ப்ராசஸ் எப்படி பண்ணணும், அதுக்கு ப்ராப்பராக எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துலாமே அவங்க இந்த பூட் கேம்பில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. SQL முன்னாடி சொல்லி தருவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த SQL பேஸ் பண்ணி டேட்டா மேனிபுலேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி தருவாங்க. இதில் வந்து ஒரு டேட்டா வந்துட்டு எப்படி நம்ம ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வரும். ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் வந்து நீங்கள் எப்படி வந்துட்டு ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், அது எப்படி நீங்கள் அந்த அல்காரிதம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயங்களும் சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறமா இந்த டேட்டா சயின்டிஸ்ட் ஜாப்ல வந்துட்டு அந்த அல்காரிதம்ஸை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க சொல்லி தருவாங்க. இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேபிள், பவர் BI அப்படிங்கிற டூல்ஸ்லாம் அவங்க சொல்லி தருவாங்க. ஸோ இந்த டூல்ஸ்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆன் டிமாண்டில் இருக்கக்கூடிய டூல்ஸ். பவர் BIக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜாப் ஓப்பனிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேட்டர்ன் ப்ரெடிக்ஷன் எப்படி பண்ணுறது, ஒரு ஷீட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நிறைய விஷயத்தை அவங்க சொல்லி தராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லை என்னென்ன கிளாஸஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வீக்லி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸும் இருக்கும். ஸோ அந்த லைவ் கிளாஸஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி இவங்க வந்துட்டு மாக் இன்டர்வியூஸும் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதனால் நீங்கள் வந்து ஒரு ரியல் டைமாக இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இந்த மாக் இன்டர்வியூவில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால அந்த இன்டர்வியூஸ் நீங்கள் கிளியர் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து பிளேஸ்மெண்ட் டீம் அப்படி ஒரு டீம் வச்சிருக்காங்க. அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸும் தராங்க. விச் மீன்ஸ் நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு வந்து இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகிறதுக்கு ரெஃபர் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க பண்ணுறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் முன்னாடியே வந்து ரெஸ்யூம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கான ஒரு ப்ரொஃபைல் வந்து ப்ராப்பராக நீங்கள் பில்ட் பண்ணியிருக்கணும். இதுக்காகவே இவங்க வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான டீம் வச்சிருக்காங்க. ஸோ அந்த டீம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் எப்படி ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணணும், உங்களுக்கான போர்ட்ஃபோலியோ நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயம் நீங்கள் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஓடின் ஸ்கூலில் பேஸ் பண்ணி இந்த பூட் கேம்ப் கம்ப்ளீட் பண்ணவங்க ஆல்ரெடி நிறைய பேர் வந்து நிறைய பெரிய கம்பெனிஸில் பிளேஸும் ஆயிருக்காங்க. அவங்களுடைய லிஸ்ட் எல்லாத்தையுமே வந்து உங்களுடைய வெப்சைட் போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, இப்போ அந்த பூட் கேம்போட ஃபீஸ்க்கு வருவோம். இந்த பூட் கேம்ப் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ காஸ்ட் பண்ணுறாங்க, 75,000 + GST வந்து காஸ்ட் பண்ணுறாங்க. இதில் அவங்க வந்து ஸ்காலர்ஷிப்பும் தராங்க. ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து ஒரு டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கோரை பேஸ் பண்ணி வந்து டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15,000 வரைக்கும் அவங்க ஸ்காலர்ஷிப் தராங்க. அண்ட் இந்த ஃபீஸில் பார்த்தீங்கன்னா வந்து 10 டே ரீஃபண்ட் பாலிசி வச்சிருக்காங்க. நீங்கள் ஜாயின் பண்ண 10 டேஸ் வந்து இந்த கோர்ஸ் முடிக்கல அப்படின்னா நீங்கள் பே பண்ண அமௌண்ட் வந்து திருப்பி நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பாலிசியும் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த பூட் கேம்ப் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே அப்ளை ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், உங்களுடைய லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் இயர் ஆஃப் கிராஜுவேஷன், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க. அப்படின்னா வந்துட்டு நன்னு கொடுத்துட்டு நீங்கள் எதுக்கு இந்த பூட் கேம்ப் எடுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு ஸ்மால் ரீசன் நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் லோன் எடுக்க போகிறீங்க. இது வந்து EMI ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நோ காஸ்ட் EMI வந்து எடுத்துக்க முடியும். அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஃபுல் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து டெஸ்ட் வேணும், உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அது எடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வந்துட்டு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் பேலன்ஸ் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பூட் கேம்ப்லேயே வந்து அடிஷனலாக இவங்க வந்து சேலரி கால்குலேட்டரும் கொடுக்குறாங்க. இந்த சேலரி கால்குலேட்டர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து என்ன மாதிரி டிகிரி முடிச்சிருக்கீங்க, என்ன மாதிரி பர்சன்டேஜ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படி நிறைய விஷயத்தை உங்களோட இன்ஃபர்மேஷன் அதில் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சேலரி வந்து மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து இந்த சேலரி கால்குலேட்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது ஒரு ஃப்ரண்ட் பேஜில் நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேலரி கால்குலேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து நான் ஏதோ ஒரு நேம் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ நேம் கொடுத்து நான் நெக்ஸ்ட் போகிறேன். ஸோ இதில் வந்துட்டு என்னுடைய டிகிரி நான் ஒரு பிடெக் ஸ்டூடெண்ட் அப்படின்னா பிடெக், அண்ட் நான் வந்து ரேண்டமாக ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன்.
ஓகே. இதில வந்து நான் எவ்வளோ வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சேலரி அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இங்க வந்திருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா வந்து 6 லேக்லேருந்து அரௌண்ட் 7.3 லேக்ஸ் வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பூட் கேம்ப் பத்தின உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய கஸ்டமர் கேரை வந்து நீங்க ரீச் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, அத நீங்க டைரக்ட்டா கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். உங்களுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸா இருக்கு. உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா வந்து டேட்டா சயின்டிஸ்ட் ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஜாப் ரோல பொறுத்தவரைக்கும் கோடிங்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேத்ஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து மேத்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஜாப் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you next video.